A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 94. ஸோ சங்கீதம் 94வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதம் வந்து என்னென்னா, அதாவது இங்கிலீஷில் வந்து தியாடிசின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்களுக்கு வந்து ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு ஈவில் நடக்குது ஆண்டவரே, அதுக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லாமல் இருக்கீங்க, அதை பற்றி என்ன பண்ணுறாங்க இந்த சங்கீதக்காரர் இங்கே பேசிகிட்டு இருக்கார். ஸோ என்ன சொல்கிறாரு, துர்மார்க்கங்கள் முதல்ல என்ன சொல்கிறாங்க, அவங்க பெருமையாக சொல்கிறாங்களா என்னென்னு, அவங்க ஆண்டவர் கேட்கல, உங்க ஆண்டவருக்கு இது கேட்கல, உங்க ஆண்டவர் பார்க்கல, உங்க ஆண்டவர் அமைதியா இருக்காங்கன்னு என்ன பண்றாங்களாம் துர்மார்க்கர்கள் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா, the Lord does not see, the God of Jacob does not perceive. என்ன பண்ணா, ஆண்டவர் பார்க்கலையா, யாக்கோபின் ஆண்டவர் வந்து இதை வந்து பெர்சீவே பண்ணலையா, அது வந்து அவர் நடக்குதுன்னே தெரியாதான். அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க துர்மார்க்கர்கள் அவ்வளவு செழிப்பா இருந்ததுனால என்ன பண்றாங்க சந்தோஷமா சொல்றாங்க. இந்த துர்மார்க்கர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் மக்களுக்கு கொலை பண்றாங்க, விதவைகளை கொலை பண்றாங்க, அனாதைகளை கொலை பண்றாங்க. இவங்க எல்லாருக்கும் இப்படி அநியாயம் பண்ற நேரத்தில் இந்த சங்கீதக்காரர் என்ன பண்றாரு, ஆண்டவரே நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க, அந்த தியாடிசி பத்தி கேட்கிறார். ஸோ இதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது வந்து verse 18 and 19. ஸோ Psalms chapter 94 verse 18 and 19. It says, when I thought my foot slips, your steadfast love, O Lord, held me up. When the cares of my heart are many, your consolations cheer my soul. என்னோட சொல்றேன், when I thought my foot slips, your steadfast love, O Lord, held me up. When the cares of my heart are many, your consolations cheer my soul. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, அந்த துன்மார்க்கர்கள் வந்து 7வது அதிகாரத்தில் சொல்லுவாங்க உங்க ஆண்டவர் பார்க்க மாட்டார், the Lord does not see ன்னு. அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த எப்படி அந்த சங்கீதக்காரர் பதில் சொல்றாருன்னா, அவர் சாட்சி வச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஆண்டவர் வந்து பலமுறை அவர் வாழ்க்கையில என்ன பண்ணியிருக்காராம், செஞ்சிருக்காரு, நல்லது செஞ்சிருக்காரு, அவர் காப்பாத்திருக்காரு, அவருக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்காரு, ஆண்டவர் வந்து நியாயத்தை கொடுத்திருக்காரு. அதனால என்ன பண்றாரு அந்த சங்கீதக்காரர், அவர் சாட்சி வச்சு என்ன சொல்றாரு, முதல்ல அந்த துர்மார்க்கருக்கு ஒரு பதில் சொல்றாரு. அதுக்கப்புறம் 2வது என்ன சொல்றாரு, ஆண்டவரோட அந்த அன்பு, ஆண்டவரோட அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்வை வச்சு என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாரு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, எப்படி இவரை புரிஞ்சு வச்சிருக்காருன்னா, இந்த சங்கீதக்காரர் இப்போ வந்து இந்தியாவில் இல்லாத வெளிநாட்டில் சில லேக் இல்லை நதிகள்லாம் என்ன ஆகும், ரொம்ப கோல்டாக இருக்கும் போது என்ன ஆகும், அந்த நதியெல்லாம் ஃபுல்லாக ஐஸ் ஆகிடும், அந்த லேக்கெல்லாம் ஃபுல்லாக ஐஸ் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, லேக்கில் நடக்கலாம் நீங்கள், ஏன்னா லேக்கோட மேலே இருக்க இடம் ஃபுல்லாக ஐஸாக இருக்கும். ஸோ அப்போ ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க, இல்லைன்னா நார்மலாக நடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல திடீர்னு நீங்கள் நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நடக்க போது உங்களை வந்து ஒரு கை வந்து காப்பாற்றுது. எப்போ காப்பாற்றுதுன்னா, கரெக்டாக நீங்கள் அந்த ஐஸ் வந்து உடஞ்சி நீங்கள் அந்த சில்லுன்னு இருக்க தண்ணியில் உள்ளுற அந்த டைமில் திடீர்னு ஒரு கரம் வந்து உங்களை காப்பாற்றுது. அதுதான் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஆண்டவர் பல முறை எப்போ காப்பாற்றிருக்காரு, ஆபத்துல தான் நடக்கிறாரு. அந்த ஐஸ்ல நடக்கிறதே ஆபத்து தான், அதுவும் டேஞ்சர் தான். ஆனால் எப்போ காப்பாற்றணும்னு கரெக்டாக ஆண்டவருக்கு தெரியுமா. ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், கரெக்டாக ஐஸ் முடிச்சு தண்ணியில் தொட போறாரு அவர் காலு, அந்த நேரத்தில் என்ன பண்ணுது, ஒரு கரம் வந்து காப்பாத்துது. அதே மாதிரி தான் சங்கீதக்காரருக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் பலமுறை கரெக்டாக குறிப்பிட்ட டைம்ல ஆண்டவர் சித்தம் வச்ச மாதிரி கரெக்டாக வந்து என்ன பண்றாராம், he gives his helping hand. ஸோ அதை வந்து சொல்லி என்ன பண்றாரு சங்கீதக்காரர், அவருக்கு ஆறுதலாக இருக்குது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, வெரி சிம்பிள். முதல்ல நீங்களே யோசிங்க, உங்க வாழ்க்கையில பல முறை நம்ம என்ன நினைச்சிருக்கலாம், இதோட முடிஞ்சிச்சு, இதோட நம்மளால வர முடியாது, இதுக்கு மேல நம்மளால எழும்பி வர முடியாது, அந்த மாதிரி ஒரு சோதனை இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கலாம், உங்களுக்கு தான் தெரியும். ஆனா அந்த நிலைமையிலையும் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, பல இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, கொடுத்துருப்பாரு. ஸோ முதல்ல என்ன பண்ணுங்க, அதை ரிமெம்பர் பண்ணுங்க, அதை யோசிச்சு ஞாபகப்படுத்துங்க. 2வது, நம்ம சோர்வடையக்கூடாது. இப்போ நம்ம இந்த இஸ்ரேல் மக்கள் மாதிரி ஒரு சோதனையில இருக்கோம், ஒரு கஷ்டத்துல இருக்கோம், ஒரு தோல்வியில இருக்கலாம், இல்லை ஒரு துர்மார்க்கம் கிட்ட இருந்து ஒரு கஷ்டத்துல இருக்கலாம். ஆனாலும் என்ன ஆகக்கூடாது, நம்ம சோர்வடைக்க, we should not be weary. நம்ம சோர்வடையக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த சாட்சியை நம்ம நினைச்சு பார்த்தா, நம்ம ரிமெம்பர் பண்ணி பார்த்தா நம்மளுக்கே என்ன தெரியும், என்ன இந்த நிலைமையிலேருந்தே காப்பாற்றின ஆண்டவர் இதுலயும் என்ன காப்பாற்றுவார். ஏன்னா நான் எப்பவுமே சொல்றது, அவர் காட் இஸ் a sovereign God. அவர் வாக்கை கொடுத்தா அவர் மாற மாட்டார். God does not change his word. அவர் வந்து ஒரு நாள் ஒரு வாக்கை சொல்லி அடுத்த நாள் மாற்ற மாட்டார். அவரோட அன்பு எப்பவுமே நிலைத்திருக்கும். ஸோ இந்த சோதனையும் இந்த கஷ்டத்துலையும் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த விசுவாசத்தை கைவிடாதீங்க. ஆண்டவர் மேல எப்பவுமே அந்த விசுவாசத்தை வைங்க. ஏன்னா அவர் கரெக்டா டைம் தெரியும், அவர் எப்போ வந்து உங்களுக்கு காப்பாற்றணுமோ, எப்போ வந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், அப்போ என்ன பண்ணுவார், ஆண்டவர் கண்டிப்பா விடுதலை கொடுப்பார்.
That is what I want us to take away. Or chinna prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion, this reminder that, Lord, you are a God who has steadfast love for us, Lord. Lord, even though we may have doubts, we may falter through the pressures of the difficulties in our life, Lord, you are steadfast, Lord. And Lord, thank you for this reminder, first of all, through the Psalms, Lord. Secondly, Lord, give us the grace and wisdom to help us remind ourselves of the countless good deeds that you have done for us, Lord. And finally, Lord, help us stay steadfast in our faith in you, Lord. Let us not default our faith in you. Let us not run away from you, Lord, but let us always hold steadfast in faith to you, Lord. All of this in Christ's name I pray. Amen.